ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆல்னு கேட்கும், இந்த ஆல் கொடுத்துருங்க. ஆல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்கள் சேனலில் இருக்க ரைட் சைடில் இருக்க உங்கள் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை சேனலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் இன்னும் ஒரு வீடியோ கூட இதில் போடலை. இப்போது இந்த கஸ்டமைஸ் சேனல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இது நார்மலாக வந்து நீங்கள் டேரெக்டாகவே இந்த கிரியேட் வீடியோ ஃபார் அ போஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்க, இதிலே கிளிக் பண்ணலாம். உங்களோட சேனல் வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல்னு கொடுக்குறேன். கஸ்டமைஸ் சேனலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து என்னுடைய ஐக்கான் எதுவும் கொடுக்கல, இவன் வந்து ஆட் சேனல் ஆர்ட்டும் எதுவுமே கொடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கோசம் உங்களுக்கு சேனலில் இந்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்திருக்கேன். இப்போது இங்கே ரைட் சைடில் மேலே வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்து ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே அப்லோட் வீடியோன்னு இருக்கும். இது ரெண்டாவது நம்ம லைவாக வீடியோ பண்ணும்போது இந்த கோ டு லைவ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அப்லோட் வீடியோன்னு கொடுக்குறேன். அப்லோட் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அப்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேஜ் ஒன்று சென்டரில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஃபைல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டத்தில் இருக்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து டெக்ஸ்டாப்போட பேஜ். உங்களுக்கு நீங்கள் டெக்ஸ்டாப் ஃப்ரண்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்டிருக்க இதில் வீடியோ இதில் இருக்கும். இதில் வந்து ஹவ் டு மேக் பேனல் போர்டுன்னு இருக்கும். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் அந்த வீடியோ நேமும் இதில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன், ஹவ் டு மேக் பேனல் போர்டுன்னு இருக்கும். இப்போ இது ஓப்பன் கொடுக்குறேன், அதை டிக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் கொடுத்தோன்னே இப்போது நம்மளுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. கீழே பாருங்கள், இங்கே அப்லோடு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லோட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துன்னே இருங்க. இது வந்து மேலே வந்து நம்ம இங்கே லோட் ஆகும்போது இதில் மேலே டைட்டில் நம்ம கொடுத்துடணும். இந்த வீடியோ என்ன மாதிரியான வீடியோ, அதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சிக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக உடனே டைமிங் முடியும். இப்போ அடுத்தது ப்ராசஸர் ஆகுது. இப்போ நம்ம சேனல் நேம் டைட்டில் கொடுத்துறேன். இந்த வீடியோவோட டைட்டில் ஒன்று கொடுக்குறேன். டைட்டில் வந்து ஹவ் டு மேக் பேனல் போர்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போது வந்து இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இந்த நேமை வந்து நான் கொடுக்குறேன். இந்த நேமை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இது கீழே வந்து இந்த வீடியோ என்ன மாதிரியான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடிஞ்சால் இதில் ஃபுல்லாக நீங்கள் விரிவாக இதில் கொடுக்கலாம். இல்லை இது எதனா ஒரு ஃபைலில் நம்ம கூகுள் க்ரோம், கூகுள் டிரைவ் இதை மாதிரி எதனா ஒன்று நீங்கள் வந்து அதில் வந்து எதனா வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த வீடியோ தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கே நீங்கள் இது கீழே கொடுத்துக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ டைட்டில் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீடியோவுக்கு தம்ப்லைனை கொடுக்கலாம். தம்ப்லைன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு வீடியோவுக்கு வந்து டிஸ்பிளே நேமில் வந்து எல்லாமே கிரியேட் இன் யூடியூப் நியூ சேனல், இதில் வாட்ஸ்அப் அப்டேட், சீக்ரெட் ட்ரிக்ஸ்ன்னு இருக்கும், இதில் யூடியூப் சேனல், இது பெஸ்ட் ட்ரிக்ஸ்ன்னு இருக்குது. ஒவ்வொரு தம்ப்லைனுமே இது வந்து மேலே நம்ம டைட்டில் இப்போ யாருன்னா பார்க்குறவங்க வந்து இந்த நேமை படிச்சுட்டு இந்த மாதிரியான வீடியோ இந்த மாதிரி நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்பாங்க. அதுக்கோசம் இந்த தம்ப்லைன் கொடுக்குறது. இப்போது நான் ஆல்ரெடி தம்ப்லைனை வந்து தம்ப்லைன் கொடுக்கல. இந்த வீடியோவில் இருக்க 3 வந்து தம்ப்லைன்ஸ் வந்து அதிலே ஷோ ஆகும் அந்த வீடியோவை. இப்போ நான் இதையே விட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா தம்ப்லைனை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா அது எப்படி நம்ம வந்து நேம் டைப் பண்ணதுலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ நான் தம்ப்லைன் கொடுக்கல. அடுத்தது ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இந்த வீடியோவை நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் நேம் கொடுக்கணுன்னா இதில் வந்து கிரியேட் பிளேலிஸ்ட்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன நேம் ஒன்றாலும் கொடுக்கலாம். இப்போ அந்த பிளேலிஸ்ட் நேம் கொடுக்கலாம். இதில் நீங்கள் ஒன்றா பாருங்கள்.
இதில் என்னென்னா இப்போ என்னுடைய சேனல் நேம் தான் இதில் இந்த ப்ளேலிஸ்ட்டுக்கு வந்து டைட்டில் வந்து நேமை கொடுத்துருக்கேன். இதில் வந்து விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு உங்கள் வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரியணுன்னா இதில் பப்ளிக் கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு மட்டும் தெரியணுன்னா ப்ரைவேட்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அன்லிஸ்டட் உங்களுக்கு லிஸ்ட்லேயே இருக்கக்கூடாதுன்னா இந்த லிஸ்ட் அன்லிஸ்டட் கொடுத்துட்டிங்களா நீங்கள். நான் வந்து பப்ளிக்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே கிரியேட்னு கொடுத்துட்றேன். கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. இதில் டிக்கும் ஆகிடுச்சு. இப்போ இதில் டிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடியே நியூ ப்ளேலிஸ்ட் இன்னொரு ப்ளேலிஸ்ட் நேமும் கொடுத்தாந்தா அதுலேயும் கொடுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் போதுன்னு சொல்லிட்டு நான் டன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுடைய நேம் வந்துடுச்சு, அந்த நீங்கள் அந்த சேனலோட நேமு. அடுத்தது இந்த எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கேட்குறாங்க. இதில் ஏட்ஸ் ஃபார் மேட் இது வந்து கிட்ஸுக்கு தேவையான வீடியோவா, இல்லை கிட்ஸுக்கு தேவையில்லாத குழந்தைங்களுக்கு தேவையான வீடியோவா, இல்லை குழந்தைங்களுக்கு தேவையில்லாத வீடியோவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு தேவையில்லாத வீடியோ தான். அதனால் என்னென்னா நோன் கொடுத்துட்றேன். நோன் கொடுத்ததுக்கப்புறம் இது கீழே வந்து ஏஜ் ரிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். இதை வந்து ஏஜ் ரிஸ்ட்ரிக்ட்னா இது யாரும் வேண்டுமானாலும் பார்க்கலாம். இதில் வந்து 18 ஏஜுக்கு மேலே தான் இருக்கிறவங்க தான் பார்க்கணுன்னு கிடையாது. அதனால் நான் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் 18 ஏஜுக்கு மேலே பார்க்குறவங்க அது மாதிரி வீடியோ நீங்கள் போடுறப்போலாம் இதில் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் டிக் கொடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி நான் நோ கொடுத்துட்டு நோ ரிஸ்ட்ரிக்ட்னா கொடுத்துருக்கேன். அடுத்தது மோர் ஆப்ஷன்ஸ். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டு. இப்போ வந்து இங்கே பைசா கொடுத்து பார்க்குறா போல் அது மாதிரி வீடியோனா இதில் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு இதனுடைய ஆப்ஷன்லாம் எல்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கோம். இப்போ இது தேவையில்லை. அதனால் நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இந்த டேக்ஸ் எதுக்குன்னா இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள். இப்போது இந்த நேம் வந்து அவங்க டைப் பண்ணுறாங்கன்னா இப்போது வந்து டைப் பண்ணும்போது இதில் எதனா ஒரு 1000 வீடியோ ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வீடியோவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் அந்த நேமோட வந்து பாதி வந்து எலக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நம்ம சேனலும் அதில் ஷோ ஆகும். ஒரு 1000 வீடியோ ஓப்பன் ஆகுதுன்னா அந்த 1000 வீடியோவில் இந்த நேமை போட்டு டைப் பண்ணியிருந்தாங்கன்னா கஸ்டமர் யாருன்னா இப்போ இந்த யூடியூப்பில் ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த நேமை வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட வீடியோ அந்த 1000 வீடியோவில் ஒரு வீடியோவாவது இருக்கும். அதுக்கோசம் இந்த டேக் கொடுக்குறது. நீங்கள் டேக்கில் வந்து இந்த வீடியோ சம்மந்தப்பட்டது எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் எவ்வளோ வேணுமானாலும் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ லாங்குவேஜ் என்ன வேணும்னா கொடுக்கலாம். இது மோஸ்ட்லி உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே இந்த டிஃபால்ட்டாக இருக்கும். இது கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. நான் வேணும்னா நீங்கள் கொடுத்துட்டு ஒவ்வொரு அந்த எதுக்குன்னா இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு ஒரு நேம் வந்து நீங்கள் வீடியோ பேசும்போது அது என்ன மாதிரியான உங்களுக்கு லாங்குவேஜில் வரும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கு வேணும்னா இதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அடுத்தது ரெக்கார்ட் டேட் இன் லொக்கேஷன். இப்போ நான் ரெக்கார்ட் டேட் வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் டேட் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷன் என்ன லொக்கேஷன் சொல்லிட்டு கேட்குது, வீடியோ லொக்கேஷன். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு கொடுத்துட்டு இதை பாருங்கள் மேலே கிளிக் பண்ணிங்க. நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வராது. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே உங்கள் லொக்கேஷன் வந்து இதில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியா உங்களுக்கு வந்து இதில் ஷார்ட்டாக தெரிஞ்சதுன்னா அதில் கொடுத்துருங்க. இல்லைனா வெறும் தமிழ்நாடு கொடுத்தீங்கனாலே போதும். லைசன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டு யூடியூப் லைசன்ஸே நீங்கள் கொடுத்தா ஆல்ரெடி இருக்கும் டிஃபால்ட்டாக, நீங்கள் அது எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இந்த வீடியோ எதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ அது மாதிரி உங்களுக்கு கேட்டகரிஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து பீப்புள் பிளாக்கர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இது கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஃபிலிம், அனிமேஷன், கார், வெஹிக்கல்ஸ், மியூசிக் இதெல்லாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா கடைசியாக வந்ததுக்கப்புறம் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜிஸ், இந்த வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுக்குறேன். இல்லை அவுட்டுனா என்னென்னா இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சர்ச் பண்ணுறவங்க வீடியோ எல்லாமே ஹவு டு மேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் சர்ச் பண்ணுவாங்க. இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எஜுகேஷன் கொடுக்கலாம், அவுட்டுன்னு கொடுக்கலாம். இப்போ நான் இது அவுட்டுன்னு கொடுக்குறேன்.
இது அவுட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் அவுட்டு ஸ்டைல்னு கொடுத்துருக்கேன். அடுத்து கமெண்ட்ஸ் அண்டு ரேட்டிங் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது தான், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அடுத்த செக்ஷன் என்னென்னா நெக்ஸ்ட்னு கொடுங்க. கீழே ரைட் சைடில் வந்து ப்ளூ கலரில் அது கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் ஆட் அண்ட் எண்டு ஸ்க்ரீன். இப்போது ஆட் அண்ட் எண்டு ஸ்க்ரீன்னா இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது இங்கே லாஸ்ட்டில் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுடைய வீடியோ பார்க்கணுன்னா அதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரணும். ஆட் கொடுத்துட்டு நீங்கள் ஆட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல்லாக நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த வீடியோவில் அவங்களுடைய வீடியோ வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். எதுக்குன்னா உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தது, இது உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கோசம் இது. இப்போது அண்டர்ஸ்டூட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தனா உங்களுக்கு எதை மாதிரியான வரணும், எதை மாதிரி டிசைனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்னென்னா நார்மலாக நீங்கள் என்ன வீடியோ பார்க்கணுமோ அந்த வீடியோ இதில் போடுறது அதில் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலை வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கு போகும். இப்போ நார்மலாக நான் கீழே வந்துட்டு இப்போது என்னுடைய 4 வீடியோவும் ஷோ ஆகணும். அதில் 4த்தில் எதனா ஒன்று யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தால் 4த்தில் எதனா ஒன்று பார்ப்பாங்க, இல்லைனா சுத்தமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இப்போ 4 வீடியோ பார்க்குறப்போ நான் செலக்ட் கொடுத்துட்டேன். செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வீடியோ வந்து சூஸ் ஏ வீடியோ யுவர் பிளேலிஸ்ட்னு இருக்கும். இந்த ரைட் சைடில் இருக்க பென் மாதிரி இருக்குது பாருங்களா, பென்சில் மாதிரி, இதை கிளிக் பண்ணுங்கள். எடிட் எலிமெண்ட்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் என்ன ஃபஸ்ட்டு எப்போவுமே கொடுப்பேன்னா மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோடட். இப்போ ரீசெண்டாக எது அப்லோட் பண்ணணும் அது ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு கொடுப்பேன். சேவ் கொடுத்துட்றேன். இப்போ எதனால் இது வந்து நான் டு நாட் ஹேவ் அ ரீசெண்ட் அப்லோட், நான் இந்த வீடியோ எதுவுமே இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து இது ஆகலை. நீங்கள் அது மாதிரி இந்த 4 வீடியோ ஒவ்வொன்றும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் நான் போய்க்கிறேன். ரிட்டன் யூடியூப் ஸ்டுடியோ. என்னால் வேறு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடாததுனால இந்த ஆட் பண்ண முடியல. உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா வீடியோலாம் ஆட் பண்ணலாம். அடுத்தது இங்கே கீழே இருக்க நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு உடனே பப்ளிஷ் ஆகணுமா, அப்படி இல்லை இப்போ நாளைக்கு ஆகணும், இல்லை நாளைக்கு ஆகணும், எதை மாதிரியான டைமில் ஆகணும், எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். இப்போ வந்து நான் பப்ளிக்னு கொடுத்துட்டு பப்ளிக் கிளிக் பண்ணால் இதை பப்ளிக்னு கொடுக்கலாம், அன்லிஸ்டட் கொடுக்கலாம், ப்ரைவேட் கொடுக்கலாம். இதை நீங்கள் பப்ளிக்னு கொடுத்தனா பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரியும், அன்லிஸ்டட் யாருக்கும் அன்லிஸ்டட், அப்புறம் ப்ரைவேட்னா உங்களுக்கு மட்டும் தெரியும், அப்போல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷெடியூல். இப்போது எந்த டேட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ இதில் பார்க்குறோம். இப்போது இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கொடுத்துருக்கேன். என்ன டைமிங்கில் பார்க்கணுன்னு இப்போ பாருங்கள். இப்போது நாளைக்கு மார்னிங் 7:30 கொடுக்குறேன். நாளைக்கு மார்னிங் 7:30 கொடுத்துட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் எந்த டைமில் கொடுக்கணுமோ இல்லாமல் பார்த்துன்னு இதில் பார்த்துங்க. நான் 7:30 மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன டேட்டோ அதில் நீங்கள் கொடுத்துருங்க. இதில் நான் இந்த டேட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு செட் ப்ரீமியர்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறப்ப இந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகும்போது நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேட்கும். பார்க்கணுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து இதை மாதிரி அங்கே கிளிக் பண்ண வேண்டியிருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அது எப்போ பப்ளிஷ் ஆகுதோ அப்போ வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அது மாதிரி கஸ்டமருக்கு வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கும்போதும் அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் வரும் அவங்க மொபைலில் நெட் ஆன் பண்ணோன்னே. இப்போ புதுசாக போடுறதுனால இது யாரும் நான் டிக் பண்ணலை. வேணும்னாலும் இப்போ நான் டிக் பண்ணி வைக்கிறேன். இப்போ டிக் பண்ணிட்டேன். அடுத்த ஆப்ஷன் ஷெட்யூல் கொடுத்ததுனால இதை வந்து ஷெட்யூல்டு கொடுக்குறேன். ஷெட்யூல் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் எதில் வந்து இதை ஷேர் பண்ண விரும்புகிறீங்க. இப்போது ஃபேஸ்புக்கு, பிளாகர்ஸ் இதை மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுலையும் ஷேர் பண்ணலை. இல்லை பிளாகில் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ நம்ம நார்மலாக பிளாகர் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நீ பிளாகர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் பப்ளிஷ் போஸ்ட்னு இருக்கும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நார்மலாக அதுக்கு பிளாகர்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம்
பிளாகர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து பப்ளிக்ஸ் ஆகிடுச்சு. எப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகுதோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த பிளாகரில் பார்க்குறவங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இதில் லிஸ்டேட்டில் வந்துடுச்சு. லிஸ்ட்டில் வந்தப்போ நம்ம வந்து 10ஆம் தேதி கரெக்டாக ஷெட்யூல் டைமில் கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ரீமியர்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போது இப்போ வந்து கரெக்டாக நாளைக்கு கரெக்டாக இப்போது ஒரு 7:30க்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இது வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.